ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 9th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நடக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு டீமுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி குவாலிஃபைலேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம். ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வின்னோட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிற ரீசனுக்காக கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மேட்சாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு ஆடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல டீம் பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் ராவல்பிண்டியில் வச்சு நடக்க போகுது. 27th February ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 2:30 இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டோர்னமெண்ட்டோட 9th மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்சாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜோட பெஸ்ட்டு பிக்காக இருக்கட்டும், ஸோ கிராண்ட் லீக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸு, ஸோ ஸ்மால் லீக் டீம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நியூஸஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் டீசென்ட் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு ஃபியூ கேம்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து அபாண்டட் ஆயிடுச்சு. ஸோ ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும், ஃப்ளாட் சர்ஃபேஸு, பேஸ் போலர்ஸ்க்கு ஏர்லியாக கொஞ்சம் ஸ்விங் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. 27 போட்டிகள் நடந்திருக்கு. 12 பேட் ஃபஸ்ட்டு, 15 பேட் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னில் 200க்கு கீழே 7 முறையும், 200லேருந்து 249க்குள்ளே 7 முறையும், 250லேருந்து 299க்குள்ளே 8 முறையும், 300க்கு மேலே 5 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ விக்கெட்ஸில் லாஸ்ட் 5 கேம்ஸில் 42 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸும் வெறும் 19 விக்கெட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் 230 to 250க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹை ஸ்கோர் நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோரும் நியூசிலாந்து தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸோட ரன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் கேமில் ஒரு 236ங்கிறது ஸ்கோராக இருக்குது. செகண்ட் கேமில் ஒரு 336, தேர்ட் கேமில் 288, ஃபோர்த் கேமில் 278ங்கிறது ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்கோராக இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மினிமம் நீங்கள் ஒரு 260 வந்து பார் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ விக்கெட்ஸில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிச்சு சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்குமே பெருசாக சப்போர்ட் இல்லை. ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். மற்றபடி எந்த ஒரு இன்னிங்ஸுமே சப்போர்ட் இல்லை. ஏன்னா மற்ற இந்த ரெண்டு டீம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் கம்மி தான். இப்போ பங்களாதேஷ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாகிஸ்தான் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸே இல்லை. மெயின் ஸ்பின்னர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் கூட கிடையாது. அப்ரார் அகமது மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறாரு. குஷ்தில் ஷாவும் அப்பப்போ தான் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 42 விக்கெட்ஸ் விழுந்திருக்குல்ல. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ் கிட்டே விழுந்திருக்கு. ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ். ஸோ ஹாரிஸ் ராவ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேஹ் ராணான்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ என் ராணா பங்களாதேஷ் டீமோட ஹைபேஸ் யங்ஸ்டர். ஸோ அவருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. பார்ட் டைம் போலர்ஸ்க்கு 1 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் போலர்ஸ்க்கு 6 விக்கெட் கிடச்சிருக்கு. லெக் பிரேக் போலர்ஸ்க்கு 4 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 5 விக்கெட்டும், ஆஃப் பிரேக் அகா சல்மான், மெஹதி ஹசன் மிராஸ், முகமதுல்லா இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு 10 விக்கெட்ஸ் கிட்ட இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. அந்த மாதிரி டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு ஸ்பின் போலர்ஸ்க்கு மொத்தமாக 19 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. ஹெட் ரைடை பொறுத்த வரைக்கும் 39 முறை இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் தான் டாமினேஷனில் இருந்திருக்காங்க. பங்களாதேஷ் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணவே இல்லை. 5 மேட்சஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 39 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 கேம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டீமோட ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கல பாகிஸ்தான் தான் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட்டு 5 கேம்ஸில். ஸோ பங்களாதேஷ் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ப்ளே பண்ண 5 கேம்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் இமாம் உல் ஹக் அவர் கூட பாபர் அசாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. சவுத் சகில், முகமது ரிஸ்வான், அகா சல்மான், தயூப் தஹீர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஷ்தில் ஷா, ஷைன் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அப்ரார் அகமது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாகிஸ்தான் டீமோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமானா கண்டிப்பாக பாகிஸ்தான் சைடு இருக்காது. ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்ல போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பட் பெரிய டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இந்த டீமில்
இல்லை. ஸோ இப்போது 10 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் இந்த 3 bowlers ப்ளஸ் அப்ரார் அகமது இந்த 4 bowlers பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குஷ்தில் ஷா ஒரு 5லேருந்து 6 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் சர்மா இந்த ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகாஷ் சர்மா வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதிக ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்த்துடலாம். 25% வந்து இமாம் உல் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சிவிசி அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுவேன். அதுலேயும் குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். 25% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக் போகிறவங்க இவரோட நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா 80, செகண்ட் பேட்டிங்னா ஹெட் ஹிட்டில் ஃபஸ்ட் பேட்டிங்னா 100, செகண்ட் பேட்டிங்னா 80 ஆவரேஜ் இருந்திருக்கு. இந்த வெனியூவில் ஃபஸ்ட் பேட்டிங்னா 58, செகண்ட் பேட்டிங்னா 35, 25% ஒரு கோல்டன் பிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபேண்டசியில் கூட பேட்ஸ்மேன்ஸ்க்கு அதிக பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 6 அடித்தா எக்ஸ்ட்ரா 6 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபேண்டசி ரொம்பவே பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதமாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கிராண்ட் லீக் கொடுக்கலாம். அடுத்ததாக பாபர் அசம். ஸோ 31 ஃபஸ்ட் ஹெட் ஹிட் ஆவரேஜ், 84 வென்யூ ஆவரேஜ். ஹெட் ஹிட் இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் 96, செகண்ட் பேட்டிங் 27, வென்யூவில் செகண்ட் பேட்டிங்கில் 105 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸுமே பாபர் அசம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு மினிமம் ஒரு 50 to 60 ரன்ஸ் வரைக்கும் இவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாகிஸ்தான் சைடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக சவுத் சக்கி லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சூப்பரான 62 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ரீசனுக்காக இவர் 63% இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டீமில் மெஹதேசன் மிராஸ் இருக்கார். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா நீங்கள் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச்சாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் டீமில் நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ மெஹதேசன் மிராஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஆஃப் ஸ்பின்னரும் கூட. ஸோ அந்த வகையில் பார்க்க அவருக்கு அகேன்ஸ்டாக அவருக்கு ஒரு பேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஏன் அவர் நல்லா ஆடினார் அப்படின்னா இந்தியாவில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஸோ குல்தீப் யாதவ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், அது கூடவே அக்ஷர் பட்டேல், ஜடேஜான்னு சொல்லி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருந்த ரீசனுக்காக சர்வே ஆகிட்டார். பட் ஒரு இன்கேஸ் ஆஃப் ஸ்பின்னர் இருந்தார்னா கண்டிப்பாக அவுட் ஆகிருப்பார். ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் ப்ளே பண்ணுவார். ஒரு 20 ரன்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் டீம் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்வான் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமான பிக்கு. போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீமில் முகமது ரிஸ்வானை போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு சிஆர்விசி டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. க்ளவ் ஒர்க்கில் ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஆகாஷ் சல்மான் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபேண்டசிக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். ஏன்னா 80% பிக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவரோட ரோல் வந்து ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 12, வெனியூலும் 2 மேட்ச் ஆடி 7. ஸ்டாட்ஸ் வைஸாக ரொம்பவே டவுனாக இருக்கார். பட் இருந்தாலும் பவுலிங்கில் கொஞ்சம் அதிக ஓவர்ஸ் வந்து ஏன்னா இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 4th to 6th ஓவர்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இவரோட பவுலிங் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா மிச்சில் பிரேஸ்வெல் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தார் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். ஸோ ஆஃப் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் பங்களாதேஷ் பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ பவுலிங்கை வச்சு மட்டும் இவரை உங்கள் டீமில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தயூப் தஹீரை 4% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹிட் வினியோட ப்ளே பண்ணல. ஸ்டாட்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக 27 இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணி எந்த ஒரு பிளேயராக உள்ளே கொண்டு வராங்களா ஃபஹீம் அஷ்ரஃப்லாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இருந்தாலும் தயூப் தஹீரை போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் மட்டும் பிக் பண்ணுங்கள். 30 ரன்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக ஆடிடுவார். ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் டீசெண்டாகவும் ஆடுவார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஷ்தில் ஷா 83% ஒர்த்தான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக ஒர்த்து தான். லாஸ்ட் 2 கேம்ஸில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவரோட பவுலிங்கில் விக்கெட் கிடைக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் விக்கெட் பவுலிங்கில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. பட் பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 30+ வந்து இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் பாகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாகிஸ்தான் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேட்ச் வந்து டபுள் சைடாக போகும், டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஷைன் ஷாஃப்ரிடி 85%, ஹெட் ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 12, வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு. ஸோ ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் ஒரே மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு தெரிய வரும். வெனியூவில் ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ஷைன் ஷாஃப்ரிடியை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணையில் நம்பர்ஸ் நல்லா இருக்க ரீசனுக்காக ஒரு விசி கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது.
ஸோ அதுக்கடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா நசீம் ஷா. ஸோ நசீம் ஷாவோட ரீசன்ட் ஃபார்ம் இன்னும் அவுட்டாக தான் இருந்திருக்கு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட், வின்னில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட். இதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் த்ரெட்டாக இருப்பார். இனிஷியலாக ஸ்லிப்பில் இவரோட பாலில் நிறைய எட்ஜஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் நசீம் ஷா கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஹாரிஸ் ராஃப். ஸோ 44%. ஸோ சின்ன டீமுக்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு பங்களாதேஷ் ரொம்ப சின்ன டீம்லாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 8th பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு தான் அவங்களோட ரீசன் ODI கேம்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கல ஹெட் 2 மேட்ச் ஆடி 6 விக்கெட், அதுவுமே செகண்ட் பவுலிங்கில். வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட், அது 3 ஃபஸ்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு ஹாரிஸ் ராஃபும் மஸ்ட் பிக்கு. குறிப்பாக ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக அப்ரார் அகமது 21% பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்க மாட்டேங்கிறார். ஸோ நல்ல பால்ஸ் வந்து நிறைய போல் பண்ணுறாரு. பட் பிச்சோட பிஹேவியர் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு சூட்டபுளாக இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் தான். இன்கேஸ் T20 கிரிக்கெட்டில் இவர் போல் பண்ண வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விக்கெட் கிடைக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நியூ பாலில் இவர் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக பவுலிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் யாராவது உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் உஸ்மான் கான் கொஞ்சம் டீசெண்டான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், நம்பர் 3 நம்பர் 4 T20s ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் இல்லை அப்படின்னா கம்ரன் குலாம். ஸோ நம்பர் 3 நம்பர் 4 தான் இவரும் ஆடுவார். ஸோ இவரை வந்து தயூப் தஹீருக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வராங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இமாம் உல் ஹக்கு பேட்டிங் எதுவும் கிடையாது. ஸோ சவுத் சகிலுக்கு அகேன்ஸ்டாகவும் பேட்டில் எதுவும் இல்லை. பாபரை டஸ்கின் 1 மணி, மெஹதேசன் 1 மணி விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிஸ்வானுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பாகிஸ்தான் டீமில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இமாம் உல் ஹக்கு, பாபர் அசம் 2 பிளேயர்ஸுமே முக்கியமான பிக்கு. முகமது ரிஸ்வான் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் இந்த 3 பிளேயர்ஸும் நான் பிக் பண்ணிக்கிறேன். அது கூடவே பவுலிங்கை வச்சு அகா சல்மான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சிங்கிள் ஆப்ஷன்ஸ்லாம் யாருக்கு இருக்குது, கிராண்ட் லீகில் இதிலேருந்து ரிஸ்க் எடுத்து இதுக்கு பதிலாக யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஓவர்ஸ் கோட்டா ஃபுல்லாக முடிக்கக்கூடிய பவுலர்ஸ். ஸோ இதில் ஸ்லைட்லி ஸ்டாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நசீம் ஷாக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நசீம் ஷாக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ரார் அகமது வந்து உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக நசீம் ஷானா உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங், அப்ரார் அகமதுனா செகண்ட் பவுலிங்கிறத நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியே இப்போ டாப் ஆர்டர்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பேட்டர்ஸுமே பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரிஸ்வான் பேட்டிங் செகண்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ். ஸோ அகா சல்மானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பவுலிங்கை வச்சு மட்டுமே நம்ம டீமுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்வானுக்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஏன்னா நமக்கு க்ளோவருக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அது கூடவே பேட்டிங்லேயும் கொஞ்சம் சாலிடாக ஒரு 40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பிக் பண்ணக்கூடிய அளவுக்கான பிளேயர்ஸ் யாரும் இல்லை. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். அகா சல்மானுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல குஸ்தில் ஷாவை ரேராக சம் டீம்ஸில் யோசிச்சு பார்க்கலாம். அகா சல்மானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்கும், குஸ்தில் ஷாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். பட் நான் பவுலர்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நான் யோஸ் பவுல் பண்ணுவாருங்கிற மைண்ட் செட்டோட நான் உங்களுக்கு அகா சல்மான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தன்சீர் ஹசன் ஷாண்டோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. மிராஸு, ஸோ தோவித் ஹெடாய், முஸ்பிக்யூர் ரஹீம், முகமதுல்லா, ஜாக்கிர் அலி, ரிஷாத் ஹுசைன், நஹீத் ரானா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான், லாஸ்ட்டாக தஸ்கின் அகமது. ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா டீம் பங்களாதேஷோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக இருக்குது. 10 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் 1, 2, அடுத்ததாக 3, ஸோ 4. இந்த 4 பவுலர்ஸும் அவங்களோட ஃபுல் 10 ஓவர்ஸை பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நஹீத் ரானா மினிமம் 7 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவர்ஸ் வந்து யாராவது ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முகமதுல்லாவுக்கு சம் ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி இவங்களாம் தான் வந்து ஃபுல் ஓவர்ஸ் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃபஸ்ட்டு 23% தான் தன்சீர் ஹசன் ட்ரை பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீகுக்கு ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு எப்போ ப்ரோ அப்படின்னா செகண்டாக பேட்டிங் பண்ண போகிறாங்க.
பங்களாதேஷ் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டீமில் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கேம்ஸுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்திருக்கு. 25-24 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. பெருசாக எந்த ஒரு பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே ஒரு த்ரெட்டான மாதிரி தெரியலை. எல்லா பவுலர்ஸுமே நல்லா ஆடுறாரு. செகண்ட் பேட்டிங்கில் எப்போவுமே இவரோட ஆவரேஜ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பேட்டிங் செகண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாண்டோ பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்டில் ஒரு மேட்ச் ஆடி 4, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 77 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஷாண்டோக்கு நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவரால் போல் பண்ணவும் முடியும். ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட்டும் போல் பண்ண முடியும். பட் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். பார்ட் டைம் பவுலர் தான். ஸோ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஃபஸ்ட்டு பேட்டிங் ரேராக போங்க. ஷைன்ஷா அஃப்ரிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக மெஹதி ஹசன் மிராஸை பொறுத்த வரைக்கும் 57% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்வேர்டில் விக்கெட்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 6 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா எஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணியில் உங்கள் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம். ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஓவர்ஸ் போல் பண்ணி 1 டவுனும் பேட்டிங் வராரு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோவிக் ஸ்லெடாயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்புங்கிறது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம யூசர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ட்ரம்ப் கார்டா ப்ரோ எஸ் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஹை பேஸில் போல் பண்ணக்கூடிய ஷார்ட் பால்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. குறிப்பாக ஹாரிஸ் ஸ்ராஃப் மிடில் போல் பண்ணுவார். அவர் இவருக்கு த்ரெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டாப் ஏஜில் விக்கெட் ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு தோவிக் ஸ்லெடாயை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்ஃபிக்யூர் ரஹீம் டபுள் ஆப்ஷன் பிளேயர் ஆப்ஷனில் வந்து நம்ம லாஸ்ட் 2 கேம்ஸாக கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். பட் ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. ஏஜ் ரொம்ப ஆகிட்டு. ஸோ லாஸ்ட் ஒரு 13-14 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பங்களாதேஷ்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் கிரிக்கெட்டை குறைச்சிட்டாரு. ஓடி கேம்ஸை மட்டும் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. வெறும் 10% தான் பிக் பண்ணியிருக்காங்க. டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. நான் எல்லா மேட்சுமே ஒரு பேட்டிங் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். அதுக்கான நம்பர்ஸ் பாருங்கள். 7 மேட்ச்சில் ஹெட்வேர்டில் ஃபஸ்ட் பேட்டிங் 58, வென்யூவில் 20 அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருக்குது. சிம்பிளாக யோசிச்சிங்க அப்படின்னா இவரை போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு கிராண்ட் லீகுக்கு இவர் தெரிய வராரு. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ். அடுத்து முகமதுல்லா லாஸ்ட் மேட்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லேருந்து அந்த ஒரு ஃபால் ஷாட்டு வந்த உடனே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஒஸ்ட்டான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவரோட விக்கெட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் 300 ரனுக்கு மேலே அடித்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக போத் இன்னிங்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் முகமதுல்லாவுக்கு நீங்கள் உங்கள் டீமில் ரேராக கொண்டு போகலாம். வேணால் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள். ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 98, 50, 62, 84ன்னு சொல்லி ஓடி கிரிக்கெட் ஆடி இருக்காரு. குறிப்பாக பாகிஸ்தான் கூட ஒரு இன்னிங்ஸ் கூட 84 கிட்ட அடிச்சிருந்தாரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாகிர் அலி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 கேம்ஸுமே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் கூட பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடி இருந்தார். நல்ல டச்சில் இருக்கார். இந்த வென்யூவில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 45 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம்னா எஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். இருந்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிஷாத் ஹுசைன் எஸ்எல்க்கு ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. மினிமமாக 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங்லேயுமே கொஞ்சம் டீசெண்டாக பேட்டை விடுவார். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்டாக போல் பண்ண போகிறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா கிராண்ட் லீகில் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் நஹீத் ராணா எக்ஸலண்ட்டான ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் தான். ஸோ 6% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நஹீத் ராணாவோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுலிங்கில் 2 விக்கெட்லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் மினிமமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீகில் போகிறவங்க வெறும் 6% தான். 8 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட் பவுலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முஸ்தபிசு ஃபஸ்ட் பவுலிங்னா மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். செகண்ட் பவுலிங்னா அதை விட கம்மியாக 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்வேர்டில் 3 மேட்ச் ஆடி 9 விக்கெட்டு. அதுலேயும் ஃபஸ்ட்டு பவுலிங் பாருங்கள் 1 மேட்ச் ஆடி 5, செகண்ட் பவுலிங் 2 மேட்ச் ஆடி 4, பர்சன்டேஜ் 20. வென்யூ பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் பவுலிங்கில். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். பட் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் முஸ்தபிசுக்கு இந்த மேட்ச்சுக்கு 20%, நீங்கள் நஹீத் ராணா விட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ரீசனுக்காக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 109 மேட்சஸ் ஆடி 174 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவர் சின்ன பையன் தான். ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல இவரும் லோ பர்சன்டேஜ் தான் இருக்கார். முஸ்தபிசுக்கு இந்த மேட்ச் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு தஸ்கின் அகமது பொறுத்த வரைக்கும் 69% ஹெட் ஹெட்டில் ஃபஸ்ட் பவுலிங் ஒஸ்ட் ரெக்கார்டு. செகண்ட் பவுலிங் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. எப்போவுமே டஸ்கின் வந்து செகண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் டீசென்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் வச்சிருப்பாரு. ஸோ பவுலிங் செகண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பவுலிங் ஃபஸ்ட்லேயுமே ஸ்மால் லீக்கில் பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் இன் அண்ட் அவுட்டாக போகிறது நஹீத் ரானா கூட பிக் பண்ணிக்கலாம். பட் பவுலிங் செகண்டில் போத் இன்னைக்கு ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக் எல்லா டீம்லையும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்காது. நசூம் அகமதை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தன்சீர் ஹசனை சைன் எஃப்ரிடி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. முகமதுல்லாவை சைன் எஃப்ரிடி ஒரு முறை, ஷாண்டோவை சைன் எஃப்ரிடி 2 பால் பவுல் பண்ணி டக் அவுட்டில் தூக்கியிருக்காரு. முஸ்ஃபிகுர் ரஹீம், ஹாரிஸ் ராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மெஹதி ஹசன் மிராஸை பொறுத்த வரைக்கும் நசீம் ஷா ஒரு முறையும், தோவித் கடாயா, ஹாரிஸ் ராஃப் நான் சொன்னது தான். ஸோ நோட் பண்ணுங்கள். மேலே பார்த்திங்க அப்படின்னா நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஷார்ட் பால்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே பிளேயர் பேட்லேயும் விக்கெட் ஆகிருக்காரு. ஸோ இப்போது இந்த பங்களாதேஷ் டீமில் இம்பார்ட்டண்டான 7 பிளேஸ் யார் நம்பர் இருக்கா அப்படின்னா, ஸோ நான் இந்த மேட்ச்சுக்கு ரிஸ்க்காக செகண்ட் பேட்டிங் போனால் மட்டும் தன்சீர் ஹசன் ட்ரை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பேட்டிங்கிற பட்சத்தில் ஷாண்டோ பிக் பண்ணிக்கிறேன், மெஹதி ஹசன் மிராஸ். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா முகமதுல்லா வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், ரிஷாத் ஹுசைன், முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அகமத். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா முஸ்ஃபிகுர் ரஹீம்ங்கிற மாதிரி என்னோட 7 பிளேஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன். இதில் நாம் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம், அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயரில் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷாண்டோவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஷாண்டோவுக்கு பதிலாக நீங்கள் தன்சீர் ஹசன்கிட்ட செகண்ட் பேட்டிங்கில் போய்க்கலாம். ஸோ மெஹதி ஹசன் டபுள் ஆப்ஷன் 10 overs + 1 down போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ தோவித் கடாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட முகமதுல்லாவை ரிப்ளேஸ் பண்ணி நீங்கள் தோவித் கடாயை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 பிளேயர்ஸுமே ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் தோவித் கடாய்க்கு வீக்னஸ் இருக்க ரீசனுக்காக நான் உங்களுக்கு முகமதுல்லா டிக் பண்ணியிருக்கேன். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு முகமதுல்லாக்கு. ஸோ முஸ்ஃபிகுர் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்தாக தான் இருந்திருக்கு. பட் டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷாத் ஹுசைனோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்குது. அது எல்லாமே செகண்ட் பவுலிங்கில் தான் கிடைக்குது. இன்கேஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ண போகிறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா நீங்கள் இவரை ரிப்ளேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நஹீத் ரானா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மித்தபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ட்ரம்ப் கார்டு பிக்கில் இமாம் உல் ஹக், குஷ்தில் ஷா, ஷவுத் ஷக்கீல் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்து பங்களாதேஷோட ட்ரம்ப் கார்டு பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிர் அலி, ஷாட்டோ, ரிஷாத் ஹுசைன் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சேஃப் சிவிசி பிக்கில் பாபர் அசம், ரிஸ்மான், சல்மான் 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்வான், ஜாகிர் அலி வந்து விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் பாபர் அசம், கிரிடாய், அடுத்து ஷவுத் ஷக்கீல். ஆல்ரவுண்டர்ஸில் மெஹதி ஹசன் மிராஸ், அகா சல்மான், அடுத்து குஷ்தில் ஷா, ரிஷாத் ஹுசைன் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஷைன் ஷா ஆஃப்ரிடி, தஸ்கின் அகமத். ஸோ இது வந்து முழுக்க நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம். மேட்ச்சுக்கு முன்னாடி மட்டும்தான் அந்த டீம், இந்த வீடியோ ஃபுல் அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி சும்மா பேருக்கு ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெலிகிராமில் ஆக்டிவாக இருப்போம். எந்த பிளேஸ்லாம் இம்பார்ட்டன்ட், கம்மியான பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீமில் வர சான்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 7 பிளேஸு ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சார்ஜில் உங்களுக்கு ஒரு 2 பிளேஸ். இதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் யார் பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 7 பிளேஸ் ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேஸ்ன்னு சொல்லி டெப்த்தான அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். இது கூடவே எஸ்எல் டீமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.